வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனினா எங்கள் ஹோஸ் இந்த பத்துக்கான இன்ட்ரெஸ்டான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் காமிகான் மாதமாக இருக்க அந்த சமயத்தில் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் அடுத்த வர வாரங்களில் வரது கஷ்டம் தான். மொத்த அப்டேட்டையும் காமிகானுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ் இருக்கு, மொத்தமாக பார்த்துலாம். ஸ்டார்டிங் வித் டிசியோட முதல் லைவ் ஆக்ஷன் படம் சூப்பர்மேன் படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாக ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட லீக்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு லீக்கையுமே உங்கள் யூடியூப் சேனலில் போட்டுறாதீங்க, ஏன்னா காப்பரேட்டாக வளைச்சு அடிக்கிறீங்களா. பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. முக்கியமாக அந்த செட்பிக்கில் நீங்கள் பிளாக் நைரை பார்க்கலாம். பிளாக் நைர் எங்கே அங்கே வந்தால் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அவர் பிளாக் நைர் இல்லை, மிட் நைட்டர் அப்படி இல்லைனா அவர் செஸ்ட்டில் இருக்க அந்த யூவை பார்க்கும்போது அல்ட்ராமேனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசி சூப்பர்மேன் பற்றி ஒரு லீக் கிளம்பி இருந்துச்சு. அதாவது நம்ம சூப்பர்மேனுக்கு வில்லனா சூப்பர்மேனே இறக்குவாங்க. ஒரு ஈவில் சூப்பர்மேன் இந்த படத்தில் இருப்பார். எப்படி ஃப்ளாஷுக்கு வில்லன் ஃப்ளாஷாகவே வந்தாரோ அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு வில்லன் சூப்பர்மேனாகவே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லீக் கிளம்பி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த கேரக்டர் பார்க்க பிளாக் நைர் மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி அது ஈவில் சூப்பர்மேனாக இருக்க சான்சஸ் அதிகம். அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸாக்ட்லி ஹோம்லேண்டர் அண்ட் பிளாக் நைரோட அந்த காமிக் அடாப்டேஷன் தான் காப்பி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டார் ஜேம்ஸ் கன், பட் இருக்க சான்சஸ் அதிகம். அவர் செஸ்ட்ல இருக்க அந்த யூ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனை தான் குறிக்குது. மேபி லைக் நம்ம லெக்ஸ் லுத்தர் சூப்பர்மேன் க்ளோன் சொல்லி ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சிருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்குது சூப்பர்மேனோட பிளாக் நைரா இல்ல அல்ட்ராமேனா சொல்லி தாச்சா மறக்க வைக்கல காமெடுங்க. அந்த பிக்சரை பத்தி தெரியாதவங்க நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் ப்ராமிசிங்காக தான் இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஓப்பன் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோவுமே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேனோட நாயுமே இந்த படத்தில் வரப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ என்ன நோக்கி இந்த படம் போகுதுன்னு தெரியல, பட் நல்லா இருக்கும் நம்புறேன், காத்திருப்போம். இந்த பேட்மேன் 2 படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்களாடா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. டெக்னிக்கலா நேரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கணும், பட் போன வருஷம் நடந்த அந்த ஹாலிவுட் ஸ்ட்ரைக்னால அந்த படத்தோட அந்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதனால அந்த படத்தோட ஷூட்டிங்குமே தள்ளி போயிருக்கு. மார்ச் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய அந்த ஷூட் இப்போதைக்கு அடுத்த வருஷம் புஷ் ஆகி ஜனவரி 2025 தான் பேட்மேன் 2க்கான ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சவுண்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா புக் ஆயிருக்கான். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லையுமே சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்மேனை நீங்கள் அடுத்த வருஷம் படம் பார்க்கவே முடியாது. மோஸ்ட்லி 2026 தான் நினைக்கிறேன் டிலே ஆயிருக்கு. பட் நோ வரிஸ், த பென்குயின் சீரிஸ்ல கண்டிப்பாக 2 எபிசோட் கிட்ட நம்ம பேட்மேன் அப்பியர் ஆக போறாருங்கிற ஒரு விஷயத்தை இப்போதைக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 எபிசோட் நான் கேள்விப்பட்டேன். அதில் 2 எபிசோட் கிட்ட நம்ம பேட்மேன் அப்பியர் ஆவாராம். மூளைக்கு ஒரு கேமியாவாக தான் இருக்கணும். மேட்ரிஸ் அவருக்கான இந்த யூனிவர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்லா தான் ஓகேங்க. அதே மாதிரி இந்த பேட்மேன் கேப்டு குரூசேடர் அந்த சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. பழங்காலத்து அந்த பேட்மேன் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ். அதோடைய ஃபாலோ அப்பாக தான் இந்த பேட்மேன் கேப்டு குரூசேடரை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் பேட்மேனோட அந்த மாஸ்க் மட்டும் தான் எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா இருக்கு, பட் ஐகானிக்கான அந்த ஒரு மாஸ்க், ஷார்ப்பான மாஸ்க் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பார்க்க பழகணும் போல. மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் வைக்க படு பயங்கரமா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட புது ப்ரோமோஸ்லாம் வந்து பார்த்தா லீக் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டாக சேபர் டூத் வரதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருடைய லுக்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே சேர்ந்து நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அவருடைய கேப்ல அவெஞ்சர்ஸ் லோகோவை அனார்கி லோகோவை மாற்றி வச்சிருக்காரு. ஸோ அனார்கி அவெஞ்சர்ஸ் பாசிபிள் இந்த படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது அவெஞ்சர்ஸோட ஒரு ஆப்போசிட் வெர்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது என்ன மாதிரி அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி டெட்பூல் காப்ஸ் தான் அவெஞ்சர்ஸ் அனார்கின்னு சொல்லி கூட்டு வர போகிறாங்களோ, இருக்கலாம். அதே மாதிரி டெட்பூல் படத்தில் நம்ம கிட்பூல், பேபி பூல், ஹெட்பூல்னு சொல்லி கேரக்டர்ஸ் வர போகிறது நீ அஃபிஷியலாக ஃபங்கோட ஒரு ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெஸ்லி ஸ்னைப்ஸோட பிளேடுமே இந்த படத்தில் மோட்லைக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாருங்கிற மாதிரியும் ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால நிறைய கேமியஸ் வர போகிறாங்க. இத்தனை கேமியஸை எப்படி நம்ம ஷான் லெவி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. இப்போதைக்கு ஷான் லெவி கிட்ட தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கான அந்த ஸ்கிரிப்டே இருக்கா. அவர் ஓகே சொன்னா அவெஞ்சர்ஸ் 5 and 6 இவரே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் கேமியஸ் அண்ட் இத்தனை கேரக்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மேபி லைக் அவர் சீக்ரெட் வார்ஸுக்கு வராரா இல்லைங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மை டைம் டு ஷைன் ஹலோ ஒரு கிரெடிபிளான லீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூசோ பிரதர்ஸ் எம்சியூக்குள்ள ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அது முக்கியமாக அவங்க மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் படத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் ஸ்டூடியோஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியலங்க. ஏன்னா ரூசோ பிரதர்ஸ் எடுத்த எந்த ஒரு எம்சியூ படமும் ஃப்ளாப்புங்கிற மாதிரி உங்களால் சொல்ல முடியாது. எல்லாமே $1 பில்லியன் மூவி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரூசோ பிரதர்ஸ் வாங்க இந்த சீக்ரெட் வார்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாவே ரிட்டர்ன் கூட்டு வரலாம். ரூசோ பிரதர்ஸ்க்கும் சீக்ரெட் வார்ஸ் எடுக்கணும் ரொம்ப நாளாக ஆசை இருக்கு. அண்ட் ஃபேன்ஸுமே கிட்டத்தட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ரூசோ பிரதர்ஸ் வந்தாலே மினிமம் கேரண்டி அந்த படத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். பட் ஸ்டூடியோ சைட்லேருந்து இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் படத்துக்கு ரூசோ பிரதர்ஸ் வேணாங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்காங்களாம். அது என்னன்னு தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆனால் அந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி இருக்கும். பட் ஸ்டூடியோஸ் என்ன முடிவில் இருக்காங்க தெரியல. உங்களுக்கு ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் 5 and 6 எடுக்கணுமா வேணாமா சொல்லி மறக்க வைக்கலாம் காமிருங்க. இந்த மாதம் மார்வல் அப்டேட்ஸில் தெரிவிக்க விட போகிறாங்க. முக்கியமாக காமிகான் ஈவெண்ட்டோட ஹால் ஹெச்சை இவங்க அட்டன் பண்ண போகிற விஷயத்த அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கெவின் ஃபைகேவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ காமிகானோட ஹால் ஹெச்சை அட்டன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே இந்த பக்கம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல் பாட்காஸ்ட்டில் கெவின் ஃபைகே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற அந்த ஹால் ஹெச் நீங்கள் நினைக்கிறதோட மிக பிரம்மாண்டமாக இருக்கும் போது ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுதுங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய அப்டேட்ஸ் வரப்போதா. மேபி லைக் ஃபேஸ் 6 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ நம்பிக்கை இருக்குது. ஃபேஸ் 6ல ஒரு 2-3 ப்ராஜெக்ட் தானே கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ பார்ப்போம் லைக் என்ன
மாதிரி கூட்டு போகிறாங்க. காமிகானோட இந்த மாதத்தோட ஹால் ஹெச்சை நம்ம மார்வல் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசியோ அட்டன் பண்ண மாட்டாங்க, அதை ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் ஷூட்டில் இருப்பார். ஸோ ஜேம்ஸ் கனோட டிசியோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் காமிகானில் வராது. ஸோ விச் மீன்ஸ் மார்வல்ஸ் கோயிங் டு ஸ்டீல் த ஷோ. ஸோ பாப்போம் காமிகானில் என்ன மாதிரி அப்டேட் கொடுக்க போகிறாங்க. சூர்யா நடித்த லெட் இட் ரைட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் Black Panther 3 கண்டிப்பாக வரும், அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Black Panther 3 பாசிபிளி ஃபேஸ் 6 ஒரு முக்கியமான படமாக வரலாம். சீக்ரெட் ஆஃப் நடக்கிற ஒரு விஷயத்தை Black Panther தான் ஆக்சுவலாக காமிக்கில் கண்டுபிடிச்சே சொல்வார். ஸோ விச் மீன்ஸ் இன்கஷனுங்கிற ஒரு ஈவெண்ட்டை Black Panther 3 வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சீக்ரெட் வாஸ்க்கு முன்னாடி Black Panther 3 வரலாம். ஸோ Black Panther 3 கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நேமோர் படமும். ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி நேமோருக்கான ஒரு சோலோ ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க, சொல்லி ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய கிரெடிபிள் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேமோருக்கான அந்த ஸ்டாண்ட் அலோன் மூவியில் இப்போதைக்கு மார்வல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2லேருந்தே இதுக்கான ரிப்போர்ட் லீக் ஆகிட்டு தான் இருக்குது, நேமோருக்குன்னு தனி படம் வரப்போகுதுன்னு. டிசர்வ் இட்டுங்க, பிகாஸ் மார்வல் இத்தனை சூப்பர் ஹீரோஸ் வரதுக்கு முன்னாடி மொதல் சூப்பர் ஹீரோவா அப்பியர் ஆனது நேமோர் தான். நேமோரை பேஸ் பண்ணி படம் எடுக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக நேமோருக்கு படம் வரப்போகுது, ஆனால் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, காத்திருப்போம். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது அடுத்த காஜிலா vs காங் படத்துக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க? இப்போ தான் காஜிலா எக்ஸ் காங் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் டேரக்டர் வந்து கேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த வருஷமே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் இப்போதைக்கு அடுத்த மாதம் படத்துக்கான இந்த ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2025 கிடையாது, 2026 கிடையாது, 2027 மார்ச் மாதம் வந்து இந்த படம் வரும்போது மோர்லேக்கு ஒரு 2.5 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட நம்ம வெயிட் பண்ணோம். எதிர்பார்த்தது தான். ஸோ காஜிலா எல்லா படங்களுக்குமே 3 வருஷம் கேப் இருக்கிறது தான். சொன்ன மாதிரி இது 2027 அடுத்த மாதம் படம் வரப்போகுதுங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம், 3 வருஷம் கழிச்சு வர போகிற அந்த படத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரைட்டர் டேரக்டர்னு சொல்லி எல்லாருமே கேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட்டுன்னு கேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் இந்த வருஷமே இந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். பயபோலியாக 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆப்வியஸாக ஏகப்பட்ட அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்க தான் போகுது. அண்ட் இது காஜிலா ஹெவி மூவியாகவும் இருக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டீம் அப் மூவி கிடையாது, காஜிலாவோட சோலோ மூவியாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. காஜிலாக்கு சோலோ படத்தை கொடுக்க நான். ஸோ 3 வருஷம் கழிச்சு வரப்போகுது. ஸோ காத்திருப்போம் 2027 கொய்யால. ஆனால் என்ன தைரியத்தில் 2027 போட்டாங்க, அது வரைக்கும் நம்ம இருப்போமா? அடுத்த காஜிலா படம் பார்க்குறதுக்காகவே நாங்கள் இருக்கணும் போலியே. ஹாரி பாட்டர் ரீபூட் ஞாபகம் இருக்கா? இந்த HBO Max அனௌன்ஸ் பண்ணும்போதே அது கூடவே சேர்ந்து ஹாரி பாட்டர் ரீபூட் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கிடப்பில் போட்டால் தான் பெருசாக எந்த ஒரு கேஸ்டிங்கும் பண்ணும்போதே தெரியல. இப்போ தான் அதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷோ ரன்னர் அண்ட் அஃபிஷியல் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்க் மைலார்ட், இந்த மெனு படத்தோட டேரக்டர் தான் இப்போதைக்கு இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ மொத்தம் 10 சீசன் வரப்போகுதுங்கிறத ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வருமானு தெரியல, பட் முதல் சீசனை மார்க் மைலார்ட் தான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போகிறாரு. இன்னும் யார் இந்த ஹாரி பாட்டர் ஹெர்மைனியா வர போகிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. பட் ஹாரி பாட்டர் சீரிஸோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் வர வாரங்களில் நிறைய அப்டேட் கிடைக்கலாம். மேபி காமிக்காலே கிடைக்கலாம்னு நினைக்கிறேன், காத்திருப்போம். அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நம்ம டுவேன் ஜான்சன், கிறிஸ் எவான்ஸ் நடிக்கிற ரெட் 1 அந்த கிறிஸ்மஸ் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஒரு ஃபன்னான ட்ரெய்லர் தான். பிரேக் டவுன் படத்துக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் நம்ம சாண்டா கிளாஸை பற்றினா கடத்திட்டு போயிடுவாங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு திருடனா நம்ம கிறிஸ் எவான்ஸ் இப்போதைக்கு ராக் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு மிஷனுக்குள்ளே போகிறாரு. கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஃபன் ஆக்ஷன் மூவி. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. ட்ரெய்லருமே செம்ம ஃபன்னாக இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மூவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஹியர்னு சொல்லி. என்ன கான்செப்ட்னா, கேமரா வந்து நகராதுங்க. கேமராவை ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வச்சு அதை சுற்றி இருக்க அந்த உலகத்தை மாற்றி அந்த உலகத்தில் நடக்கிற கதையை ஃபிக்ஸ்டு கேமரா மூலியமாக நம்மக்கிட்ட வந்து கன்வே பண்ண போகிறாங்க. வழக்கமாக ஒரு படத்தில் சினிமாட்டோகிராஃபி முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி கவட்டைக்குள்ளலாம் பூந்து அந்த கேமராவை ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில், தம்பி கேமரா ஒரு ட்ரைபாட்டில் வை, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் நடிச்சிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி டேரக்டாக முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட்டை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் நேரத்தில் இது போர் அடிச்சிருமோன்னு தோணுது. ட்ரெய்லரே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருக்க அந்த சமயத்தில் பாப்போம், லைக் பண்ண நல்லா இருந்தால் ஓகே. ட்ரெய்லர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காம கீழே பண்ணுங்க. நம்ம வில்லியம் டெஃபோ நடிக்கிற நாஸ்ஃபெரட்டு. ஸோ இது ஒரு வேம்பயர் ஹண்டிங் மூவி தான். ஒரு பழங்காலத்தில் செட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான வேம்பயர் ஒரு பொண்ணை துரத்திட்டு வர, அந்த பொண்ணை அந்த வேம்பயர் கிட்ட வந்து காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிற ஒரு பேசிக் கதை தான். பட் இந்த படத்தோட மேக்கிங் சூப்பராகவே இருக்குது. அந்த பழங்காலத்து வைபை சூப்பராகவே பிடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அது ஒரு அமேசிங்கான வைபை கொடுக்குது. ஸோ ட்ரெய்லருமே சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நாஸ்ஃபெரட்டு. அண்ட் இந்த வாரத்துக்கு நல்ல சூப்பர் நியூஸை நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்காம கீழே காமெண்ட்ங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தெரிவிக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா